ஓம் சாய்ராம். கடன் என்னும் படுகுழியில் விழுந்தவர்கள் எழுந்திருக்க ஒரு வழி உள்ளது. இது நம்ம சாயப்பா சொல்கிறது. இந்த கலியுகத்தில் கடனே இல்லாத குடும்பமே கிடையாது. உண்மைதானே? யாராவது ஒருத்தர் அது மாதிரி இருக்காங்களா? நிச்சயமாக இல்லை. இது ஏன் நடந்தது? ஏன்னா எல்லாருக்கும் லக்ஸுரி லைஃப் வாழணுங்கிற ஆசை. அப்படியே அவங்களுக்கு லக்ஸுரி லைஃப் வாழ ஆசை இல்லைன்னா கூட உங்களை சுற்றி இருக்காங்க பாருங்கள், ரொம்ப நல்லவங்கெல்லாம். அந்த நல்லவங்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக உங்களை தூண்டி விடுவாங்க. என்னன்னு, உன்னால் இது கூட வாங்க முடியாதா? ஒரு சின்னதாக ஏதாவது இஎம்ஐ கட்டி நீயும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களை கண்டிப்பாக தூண்டி விடுவாங்க. சரிதானே? நீங்களும் என்ன செய்வீங்க? உங்களோட வருமானம் 10,000 தான் இருக்கும். இவங்க நம்மளை தொடர்ந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டு கடங்கிற புதக்குழியில் விழறீங்க. யான் பெற்ற செல்வம் பெருக இவ்வையகம்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்பதான் பலரும் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிறவங்க யான் பெற்ற துன்பம் நீயும் பெருக அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப நல்லவங்க. உங்களை சுற்றி உறவுகளாக அமைக்கப்பட்டிருக்காங்க. நான் சொல்கிறது சரிதானே? உங்களோட வருமானம் என்னங்கிறத யோசிக்காமலேயே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்களும் அந்த புதக்குழியில் விழறீங்க. ஆனால் அதை கட்ட முடியுதா? 4 மாதம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு கட்டிடுறீங்க. இன்னும் ஒரு 4 மாதம் பார்த்தா கையில் கட்டுறதுக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ இல்லை ஒரு 100 ரூபாயோ இல்லை ஒரு 500 ரூபாயோ குறைவாக இருந்து கட்ட முடியாத அளவிற்கு வந்து நெருக்கடியான சமயத்தில் வந்து நின்றுப்பீங்க. சரி, அப்பவாவது உங்களோட புத்திக்கு உரைக்கிற மாதிரி புரியறதா? நாம் இப்படி ஒரு படுகுழியில் விழுந்துட்டோமே, இனியும் இந்த மாதிரி கடன் வாங்கிறத நாம் தடுக்கணும், நம்ம கையில் சேவிங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஏதாவது தோன்றுதா? நிச்சயமாக இல்லை. மீண்டும் மீண்டும் யாராவது எதையாவது சொல்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு நீங்களும் என்ன செய்கிறீங்க? அவங்களோட பேச்சை தான் கேட்குறீங்களே ஒழிய உங்கள் மனசுக்கு எது சரி எது தவறுன்னு இன்னும் புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் வரவில்லை. முதல்ல இனி கடனே வாங்கக்கூடாது, இருக்கிற கடனை நாம் அடைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு கோலை வச்சு, இந்த கோல் நிறைவேறத்துக்கு கண்டிப்பாக டைம் பிடிக்கும். குறைஞ்சது 6 மாதத்துல இருந்து, அது உங்களுடைய கடன் அமௌண்ட்டை பொறுத்து. மேலும் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்னதான ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த வேலையை நீங்கள் செய்து முடித்ததுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி அர்ப்பணித்து உங்களுடைய 2வது வருமானத்திற்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் பெருசான வருமானம் நிச்சயமாக கொடுக்காது. ஆனால் போக போக உங்களுக்குன்னு ஒரு வாடிக்கையாளர்கள் அமைந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய 2வது வருமானம் நிச்சயமாக ஒரு நாள் சூடு பிடிக்கும். இந்த ஃபஸ்ட்டு வருமானம் இதை செய்யணுமே, நம்ம குடும்பத்தை நடத்தணுமே அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுறதுனால தான் இதை நீங்கள் செய்கிறீங்க. அது சிலருக்கு பிடிச்சிருக்கும், சிலருக்கு பிடிக்கவே பிடிச்சிருக்காது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், அது உங்களுக்கு நீங்களே செய்கிற ஒரு பெரிய அநீதியான விஷயம். முதல்ல அந்த இடத்துல விட்டு நீங்கள் வெளியில் வந்தாகணும். ஆனால் அதற்கான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கடன் வேற இருக்கு. அப்போது அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. 2வது வருமானம் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வீட்டுக்கு வந்தது பிறகு ஒரு 2 மணி நேரம் இந்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யுங்க. அந்த விஷயத்தில் மேலும் மேலும் முயற்சி செய்துக்கிட்டே இருங்க. நீங்கள் செய்கிற சரி தவறு எல்லாமே உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி செஞ்சுட்டு வாங்க.
ஒரு ஃபஸ்ட்டு டே ஒரு 10 ரூபா கிடைக்குதா, ஓகே பரவாயில்ல. ஒரு 50 ரூபா கிடைக்குதா, தட்ஸ் ஓகே பரவாயில்ல. மீண்டும் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், அது உங்களோட முதல் வருமானத்தை விட கண்டிப்பாக பல மடங்கு லாபத்தை தரக்கூடும். இதுதான் சாயப்பா உங்களுக்காக தெரிவிக்கிற ஒரு எளிய வழி. இதுக்காக இந்த தொழிலெல்லாம் நல்லபடியாக நடக்கணும், கடன் எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எந்த பிரார்த்தனையும் எந்த கோவிலுக்கும் செய்ய வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ளேயே பிரார்த்தனையை வச்சுக்கங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் கூடவே கடவுள் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுங்க. கடனெல்லாம் அடைஞ்சு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் கடவுளும் உங்களுக்காக போராடுகிறாருங்கிறத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் கடவுள் உங்களோட இருக்காருன்னு உணர்றீங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கேட்க முடியும். இதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. இதுதான் நம்ம சாயப்பா கொடுக்குற அட்வைஸ். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஜெய் சாய்ராம்.